சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 11வது பாடம் குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை அப்படிங்கிற லெசனுக்கான வினாவடிகள் தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 85 வினாக்கள் இந்த ஒரு பாடத்துக்கு நம்ம எடுத்திருக்கிறோம். லெசன் ஃபுல்லாவே நமக்கு கவர் ஆயிடும். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேருமே படிக்கிறவங்களுக்கு 1 to 8 வரைக்கும் கம்பல்சரி நீங்க படிச்சுதான் ஆகணும். அதனால 6th இருந்து 8th வரைக்கும் நீங்க பாருங்க. ஏன்னா சயின்ஸும் பார்க்கணும், சோசியலும் நீங்க பார்க்கணும், தமிழும் பார்க்கணும். இதே போல சோசியலுக்கு பேப்பர் 2 எழுதுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம 10th வரைக்குமே நம்ம பார்க்கணும். அப்படி பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லெசன் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதே போல டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கும் இந்த லெசன் ஃபுல்லாவே கவர் ஆயிடும். சோசியல்ல இந்த லெசன்ல அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க, நேரடியாவே கால் பண்ணுங்க. எப்படி இந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். மகதத்தின் அரியணையில் அமர்ந்த முதல் அரச வம்சம் எது? மகதத்தின் அரியணையில் அமர்ந்த முதல் அரச வம்சம் ஹரியங்க வம்சம். பிம்பிசாரர் ஹரியங்க வம்சத்தை தோற்றுவித்தார். இவர் திருமண உறவுகள் மூலம் இராணுவ வெற்றிகள் மூலம் மகதத்தின் எல்லையை விரிவுபடுத்தினார். மகதத்தின் அரியணையில் அமர்ந்த முதல் அரச வம்சம் ஹரியங்க வம்சம். பிம்பிசாரர் ஹரியங்க வம்சத்தை தோற்றுவித்தார். இவர் திருமண உறவுகள் மூலம் இராணுவ வெற்றிகள் மூலம் மகதத்தின் எல்லையை விரிவுபடுத்தினார். கலிங்க போருக்கு பிறகு அசோகர் எந்த மதத்தை தழுவினார்? கலிங்க போருக்கு பிறகு அசோகர் பௌத்த மதத்தை பின்பற்றினார். கிமு 261 நடந்த கலிங்க போரின் பயங்கரத்தை கண்டு மனமாற்றம் அடைந்த அசோகர் தர்ம விஜயம், அதாவது அறத்தின் வழி வெற்றி என்ற கொள்கையை பின்பற்றினார். கிமு 261 நடந்த கலிங்க போரின் பயங்கரத்தை கண்டு மனமாற்றம் அடைந்த அசோகர் தர்ம விஜயம், அதாவது அறத்தின் வழி வெற்றி என்ற கொள்கையை பின்பற்றினார். அசோகர் நாடு முழுவதும் தர்மத்தை பரப்புவதற்காக பணியமர்த்திய அதிகாரிகள் யார்? அசோகர் நாடு முழுவதும் தர்மத்தை பரப்புவதற்காக பணியமர்த்திய அதிகாரிகள் தர்ம மகா மாத்திரர்கள். அசோகர் கலிங்க போருக்கு பிறகு தனது தர்ம கொள்கைகளை மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளவும் பின்பற்றவும் இந்த தனி அதிகாரிகளை நியமித்தார். அசோகர் கலிங்க போருக்கு பிறகு தனது தர்ம கொள்கைகளை மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளவும் பின்பற்றவும் இந்த தனி அதிகாரிகளை நியமித்தார். மௌரிய நிர்வாகத்தில் வரி வசூல் செய்யும் முக்கிய அதிகாரி எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மௌரிய நிர்வாகத்தில் வரி வசூல் செய்யும் முக்கிய அதிகாரி சாமகர்த்தா. மௌரிய ஆட்சியில் நிலவரி ஒரு முக்கிய வருவாயாக இருந்தது. விளைச்சலில் 1/6 வரியாக வசூலிக்கப்பட்டது. மௌரிய ஆட்சியில் நிலவரி ஒரு முக்கிய வருவாயாக இருந்தது. விளைச்சலில் 1/6 வரியாக வசூலிக்கப்பட்டது. மகதத்தை ஆண்ட அரச வம்சங்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. மகதத்தை ஆண்ட அரச வம்சங்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. ஹரியங்கா, சிசுநாகா, நந்தா, மௌரியா. இந்தியாவில் உருவான முதல் பேரரசுகள் இந்த வரிசையிலேயே மகதத்தை மையமாக கொண்டு உருவாயின. ஹரியங்கா, சிசு, ஹசி, ஹரிசிகா, அப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஹசினா, மௌரியா. ஹசினா மௌரியா அப்படின்னு ஒரு பேர் மாதிரி முஸ்லீம் பேர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த முதல் எழுத்தை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த வரிசையை நீங்க உங்களுக்கு மறக்காது. ஹசினா மௌரியா. இந்தியாவில் உள்ள முதல் பேரரசுகள் இந்த வரிசையில தான் மகதத்தை மையமாக கொண்டு உருவாயின. அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்? கௌடில்யர் சாணக்கியர் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்நூல் மௌரியர் காலத்து அரசியல் மற்றும் நிர்வாக முறையை பற்றி விரிவாக விளக்குகிறது. கௌடில்யர் சாணக்கியர் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்நூல் மௌரிய காலத்து அரசியல் மற்றும் நிர்வாக முறையை பற்றி விரிவாக விளக்குகிறது. பாடலிபுத்திரத்தின் பிரம்மாண்டமான அரண்மனை மற்றும் நகர அமைப்பு குறித்து வியந்து பாராட்டிய வெளிநாட்டு பயணி யார்? பாடலிபுத்திரத்தின் பிரம்மாண்டமான அரண்மனை மற்றும் நகர அமைப்பு குறித்து
வியந்து பாராட்டிய வெளிநாட்டு பயணி யார்? மெகஸ்தனிஸ். கிரேக்க தூதுவரான மெகஸ்தனிஸ் தனது இண்டிகா நூலில் பாடலிபுத்திரத்தின் 64 நுழைவு வாயில்கள் மற்றும் 570 கண்காணிப்பு கோபுரங்கள் குறித்து வியந்து எழுதியுள்ளார். கிரேக்க தூதுவரான மெகஸ்தனிஸ் தனது இண்டிகா நூலில் பாடலிபுத்திரத்தின் 64 நுழைவு வாயில்கள் மற்றும் 570 கண்காணிப்பு கோபுரங்கள் குறித்து வியந்து எழுதியுள்ளார். அசோகரின் கல்வெட்டுகளில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை எது? அசோகரின் கல்வெட்டுகளில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை பிராமி எழுத்து. அசோகரின் கல்வெட்டுகள் பெரும்பாலும் பிராகிருத மொழியிலும் எழுத்து முறை பிராமி வடிவிலும் இருந்தன. வடமேற்கு பகுதிகளில் கரோஸ்தி எழுத்து முறையும் பயன்படுத்தப்பட்டது. அசோகரின் கல்வெட்டுகள் பெரும்பாலும் பிராகிருத மொழியிலும் எழுத்து முறை பிராமி வடிவிலும் இருந்தன. வடமேற்கு பகுதிகளில் கரோஸ்தி எழுத்து முறையும் பயன்படுத்தப்பட்டது. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? பிரகத்ரதா. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிரகத்ரதா. கிமு 185 அவரது தளபதியான புஷ்யமித்ர சுங்கரரால் பிரகத்ரதா கொல்லப்பட்டார். இதனுடன் மௌரிய பேரரசு முடிவுக்கு வந்தது. கிமு 185 அவரது தளபதியான புஷ்யமித்ர சுங்கரரால் பிரகத்ரதா கொல்லப்பட்டார். இதனுடன் மௌரிய பேரரசு முடிவுக்கு வந்தது. தேவனாம் பிரியர் என்ற பட்ட பெயரை கொண்டவர் யார்? தேவனாம் பிரியர் அப்படின்னா கடவுளுக்கு பிரியமானவர் அப்படிங்கிறது தான். தேவனாம் பிரியர் அப்படின்னு அழைக்கப்படுறது அசோகர். அசோகர் தனது கல்வெட்டுகளில் தன்னை தேவனாம்பிய பியதசி என்று குறிப்பிட்டுள்ளார். அசோகர் தனது கல்வெட்டுகளில் தன்னை தேவனாம்பிய பியதசி என்று குறிப்பிட்டுள்ளார். சந்திரகுப்த மௌரியர் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் எந்த இடத்திற்கு சென்று சமண மத சடங்குகளை செய்தார்? சந்திரகுப்த மௌரியர் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் எந்த இடத்திற்கு சென்று சமண மத சடங்குகளை செய்தார்? சரவண பெலகுலா. சிரவண கிடையாது, சரவண பெலகுலா. கர்நாடகாவில் உள்ள இந்த இடத்தில் பத்ரபாகு என்ற சமண முனிவருடன் தங்கி இருந்து சல்லேகனா உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தல் செய்து உயிர் துறந்தார். கர்நாடகாவில் உள்ள இந்த சரவண பெலகுலா, அது சிரவண பெலகுலா கிடையாது, சரவண பெலகுலா இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல போய் தான் பத்ரபாகு என்ற சமண முனிவரோட தங்கி இருந்து சல்லேகனா அப்படிங்கிற உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். 16 மகா ஜனபதங்களில் மிகவும் வலிமையான அரசாக உருவெடுத்தது எது? 16 மகா ஜனபதங்களில் மிகவும் வலிமையான அரசாக உருவெடுத்தது மகதம். மகதம் அதன் வளமான மண், இரும்பு தாது படிவுகள் மற்றும் வலிமையான இராணுவம் காரணமாக மற்ற அனைத்து மகா ஜனபதங்களையும் விட வலிமை மிக்கதாக மாறியது. மகதம் அதன் வளமான மண், இரும்பு தாது படிவுகள் மற்றும் வலிமையான இராணுவம் காரணமாக மற்ற அனைத்து மகாஜனபதங்களையும் விட வலிமை மிக்கதாக மாறியது. மௌரியர் காலத்தில் அமைக்கப்பட்ட சுதர்சனா ஏரி எங்கு அமைந்துள்ளது? மௌரியர் காலத்தில் அமைக்கப்பட்ட சுதர்சனா ஏரி குஜராத்தில் அமைந்துள்ளது. ஜூனாகத் கல்வெட்டு இந்த ஏரி உருவாக்கப்பட்டதை உறுதிப்படுத்துகிறது. ஜூனாகத் கல்வெட்டு இந்த ஏரி உருவாக்கப்பட்டதை உறுதிப்படுத்துகிறது. சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் தொடங்கப்பட்ட இதன் பணி அசோகர் காலத்தில் நிறைவுற்றது. பிந்துசாரர் குறித்து கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எது? பத்ரபாகு இவரை தென்னிந்தியாவிற்கு அழைத்து சென்றார் அப்படிங்கிறது தப்பு. ஏனெனில் பத்ரபாகு என்ற சமண முனிவர் சந்திரகுப்த மௌரியரை தான், அதாவது பிந்துசாரருடைய தந்தையை தான் சிரவண பெலகுலாவுக்கு அழைத்து சென்றார். அவரை பாரு, ஃபர்ஸ்ட்ல பாருங்க. இவர் அமித்ரகதா என அழைக்கப்படுகிறார் பிந்துசாரர். இவரது இயற்பெயர் சிம்ஹசேனா. அதன் பொருள் எதிரிகளை அழிப்பவன் என்பதாகும். ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசியோ ஆள்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசியோ ஆள்வது முடியாட்சி என்று அழைக்கப்படுகிறது. முடியாட்சி முறையில் அதிகாரம் ஒரு நபர் அல்லது ஒரு குடும்பத்திடம் இருக்கும்.
இது மகதம் போன்ற வலிமையான மகாஜனபதங்களில் நடைமுறையில் இருந்தது. மௌரியர்களின் வெள்ளி நாணயம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? மௌரியர்களின் வெள்ளி நாணயம் பனா என அழைக்கப்படுகிறது. மௌரியர் கால பொருளாதாரத்தில் நாணயங்கள் முக்கிய பங்கு வகித்தன. மயில்கள், மலைகள் மற்றும் பிறை நிலவு உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன. மௌரியர் கால பொருளாதாரத்தில் நாணயங்கள் முக்கிய பங்கு வகித்தன. மயில்கள், மலைகள் மற்றும் பிறை நிலவு உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன. அசோகர் எத்தனையாவது பௌத்த மாநாட்டை பாடலிபுத்திரத்தில் கூட்டினார்? அசோகர் எத்தனையாவது பௌத்த மாநாட்டை? 3வது பௌத்த மாநாடு. பௌத்த மதத்தை பரப்புவதற்கும் சங்கத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கவும் இந்த மாநாடு அசோகரால் கூட்டப்பட்டது. மெகஸ்தனிஸ் எழுதிய நூலின் பெயர் என்ன? மெகஸ்தனிஸ் எழுதிய நூலின் பெயர் இண்டிகா. மெகஸ்தனிஸ் என்பவர் கிரேக்க ஆட்சியாளர். செலூக்கஸ் நிகேட்டரின் தூதுவராக சந்திரகுப்த மௌரியரின் அரசவைக்கு வந்தவர். மெகஸ்தனிஸ் என்பவர் கிரேக்க ஆட்சியாளர். செலூக்கஸ் நிகேட்டரின் தூதுவராக சந்திரகுப்த மௌரியரினுடைய அரசவைக்கு வந்தவர். மகதத்தின் தலைநகரம் ராஜகிருகத்தில் இருந்து பாடலிபுத்திரத்திற்கு யாரால் மாற்றப்பட்டது? மகதத்தின் தலைநகரம் ராஜகிருகத்தில் இருந்து பாடலிபுத்திரத்திற்கு யாரால் மாற்றப்பட்டது? உதயன். ராஜகிரகம் மலைகளால் சூழப்பட்ட பாதுகாப்பான இடமாக இருந்தது. ஆனால் நிர்வாக வசதிக்காக கங்கை சமவெளியில் இருந்த பாடலிபுத்திரத்திற்கு தலைநகர் மாற்றப்பட்டது. ராஜகிரகம் மலைகளால் சூழப்பட்ட பாதுகாப்பான இடமாக இருந்தது. ஆனால் நிர்வாக வசதிக்காக கங்கை சமவெளியில் இருந்த பாடலிபுத்திரத்திற்கு தலைநகர் மாற்றப்பட்டது. உலகின் முதல் அரசு மருத்துவமனைகளை அமைத்தவர் யார்? உலகின் முதல் அரசு மருத்துவமனைகளை அமைத்தவர் அசோகர். விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் தனித்தனியே மருத்துவமனைகளை அமைத்த முதல் அரசர் அசோகர் ஆவார். இவரது தர்ம கொள்கை மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டது. விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் தனித்தனியே மருத்துவமனைகளை அமைத்த முதல் அரசர் யாருன்னு கேட்பாங்க. அசோகர். இவரது தர்ம கொள்கை மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டது. கன சங்கங்கள் என்பது எதை குறிக்கிறது? கன சங்கங்கள் என்பது குழு ஆட்சி. கன சங்கங்கள் என்பது ஒரு சிறிய நிலப்பரப்பில் வாழும் மேட்டுக்குடி மக்களாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வம்சத்தினராலோ ஆளப்படும் அமைப்பாகும். அசோகரது கல்வெட்டுகளில் காணப்படும் தர்மம் என்ற சொல், தம்மா என்ற சொல் எந்த மொழி சொல்லாகும்? அசோகரது கல்வெட்டுகளில் காணப்படும் தர்மம், அதாவது தம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல் பாத்தீங்க அப்படின்னா பிராகிருதம். இச்சொல் சமஸ்கிருதத்தில் தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய பொருள் அறநெறி என்பதாகும். இச்சொல் சமஸ்கிருதத்தில் தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. இது பிராகிருத மொழி சொல்லாகும். அசோகர் தூணின் உச்சியில் உள்ள சிங்க உருவங்களுக்கு கீழே சக்கரத்தில் எத்தனை ஆரக்கால்கள் உள்ளன? அசோகர் தூணின் உச்சியில் உள்ள சிங்க உருவங்களுக்கு 24 ஆரக்கால்கள். அதனாலதான் தேசிய கொடியில் நடுவில் ஆரக்கால்கள் 24 இருக்க சக்கரம். இந்த தர்ம சக்கரமே இந்திய தேசிய கொடியின் மைய பகுதியில் நீல நிறத்தில் இடம்பெற்றுள்ளது. மௌரிய கால நிர்வாகத்தில் நகர நிர்வாகத்தை எத்தனை குழுக்கள் கவனித்து கொண்டன? மௌரிய கால நிர்வாகத்தில் நகர நிர்வாகத்தை எத்தனை குழுக்கள் கவனித்து கொண்டன? 6 குழுக்கள். மெகஸ்தனிஸின் கூற்றுப்படி ஒவ்வொரு குழுவிலும் 5 உறுப்பினர்கள் வீதம் மொத்தம் 30 பேர் கொண்ட குழு நகர நிர்வாகத்தை கவனித்தது. மெகஸ்தனிஸின் கூற்றுப்படி ஒவ்வொரு குழுவிலும் 5 உறுப்பினர்கள் வீதம் மொத்தம் 30 பேர் கொண்ட குழு, அதாவது பாடலிபுத்திரத்துல அந்த நிர்வாகத்தை கவனிச்சது. நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் மகாபத்ம நந்தர். நந்தர்களே இந்தியாவில் முதலில் பேரரசை உருவாக்கியவர்கள். தனநந்தர் இவ்வம்சத்தின் கடைசி அரசர் ஆவார். நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் மகாபத்ம நந்தர். தனநந்தர் இவ்வம்சத்தின் கடைசி அரசர் ஆவார். கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. இது மௌரியர்களின் ஆட்சி அமைப்பு, பொருளாதாரம் மற்றும் இராணுவ உத்திகளை விவரிக்கும் மிக முக்கியமான சமஸ்கிருத நூலாகும். கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா, இது மௌரியரின் ஆட்சி அமைப்பு, பொருளாதாரம் மற்றும் இராணுவ உத்திகளை விவரிக்கும் மிக முக்கியமான சமஸ்கிருத நூலாகும்.
மௌரியர் கால நிர்வாகத்தில் ஸ்தானிகா என்பவர் யார்? மௌரியர் கால நிர்வாகத்தில் ஸ்தானிகா என்பவர் மாவட்ட நிர்வாக அதிகாரி. ஒரு மாவட்டத்தின் நிர்வாகத்தை ஸ்தானிகா கவனித்தார். அவருக்கு கீழ் 5 அல்லது 10 கிராமங்களை கோபா என்பவர் நிர்வகித்தார். ஒரு மாவட்டத்தின் நிர்வாகத்தை ஸ்தானிகா கவனித்தார். அவருக்கு கீழ் 5 அல்லது 10 கிராமங்களை கோபா என்பவர் நிர்வகித்தார். சாஞ்சி ஸ்தூபி தற்போது இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சாஞ்சி ஸ்தூபி தற்போது இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மத்திய பிரதேசம். போபாலுக்கு அருகிலுள்ள சாஞ்சியில் அசோகரால் கட்டப்பட்ட இந்த ஸ்தூபி மௌரியர் கால கட்டடக்கலைக்கு சிறந்த சான்றாகும். போபாலுக்கு அருகில் உள்ள சாஞ்சியில் அசோகரால் கட்டப்பட்ட இந்த ஸ்தூபி எது? சாஞ்சி ஸ்தூபி மத்திய பிரதேசத்துல இருக்கு. இது மௌரியர் கால கட்டடக்கலைக்கு சிறந்த சான்றாகும். மௌரியர்களின் மாபெரும் அரச வழியில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்தது எது? மௌரியர்களின் மாபெரும் அரச வழியில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்தது தட்சசீலம். இச்சாலை பாடலிபுத்திரத்திலிருந்து வடமேற்கே தட்சசீலம் வரை நீண்டிருந்தது. இது வணிகத்திற்கும் இராணுவ நகர்விற்கும் பெரிதும் உதவியது. இச்சாலை பாடலிபுத்திரத்திலிருந்து வடமேற்கே தட்சசீலம் வரை நீண்டிருந்தது. இது வணிகத்திற்கும் இராணுவ நகர்விற்கும் பெரிதும் உதவியது. அமித்ரகாதா என்ற சொல்லின் பொருள் என்ன? அமித்ரகாதா அப்படின்னா எதிரிகளை அழிப்பவர். பிந்துசாரருக்கு வழங்கப்பட்ட இந்த பெயர் அவர் தனது ஆட்சியின் கீழ் தென்னிந்தியாவின் பல பகுதிகளை கொண்டு வந்ததை குறிக்கிறது. பிந்துசாரருக்கு வழங்கப்பட்ட இந்த பெயர் எது? அமித்ரகாதா, எதிரிகளை அழிப்பவர். அவர் தனது ஆட்சியின் கீழ் தென்னிந்தியாவின் பல பகுதிகளை கொண்டு வந்ததை குறிக்கிறது. அசோகரின் கல்வெட்டுக்கள் முதலில் யாரால் கண்டறியப்பட்டு வாசிக்கப்பட்டன? அசோகரின் கல்வெட்டுக்கள் முதலில் யாரால் கண்டறியப்பட்டு வாசிக்கப்பட்டன? ஜேம்ஸ் பிரின்சப். 1837 ஜேம்ஸ் பிரின்சப் என்பவர் அசோகரின் பிராமி எழுத்துக்களால் ஆன கல்வெட்டுக்களை முதலில் படித்து அதன் பொருளை விளக்கினார். 1837 ஜேம்ஸ் பிரின்சப் என்பவர் அசோகரின் பிராமி எழுத்துக்களால் ஆன கல்வெட்டுக்களை முதலில் படித்து அதன் பொருளை விளக்கினார். மகதத்தின் எழுச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த கனிம வளம் எது? மகதத்தின் எழுச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த கனிம வளம் இரும்பு. மகதத்திற்கும் அருகில் இருந்த இரும்பு தாது படிவுகள் வலிமையான ஆயுதங்களை செய்யவும் விவசாய கருவிகள் தயாரிக்கவும் பெரிதும் உதவின. அசோகரது ஆணைகள் மொத்தம் எத்தனை பாறை கல்வெட்டுகளில் செதுக்கப்பட்டுள்ளன? அசோகரது ஆணைகள் மொத்தம் எத்தனை பாறை கல்வெட்டுகளில் செதுக்கப்பட்டுள்ளன? 14 பாறை கல்வெட்டுகள். அசோகரின் முக்கிய பாறை அரசாணைகள் 14 உள்ளன. இவை அசோகரின் தர்ம கொள்கைகளையும் நிர்வாக முறைகளையும் விளக்குகின்றன. அசோகரின் முக்கிய பாறை அரசாணைகள் 14 உள்ளன. இவை அசோகரின் தர்ம கொள்கைகளையும் நிர்வாக முறைகளையும் விளக்குகின்றன. மௌரியர் கால நாணயங்கள் எதனால் செய்யப்பட்டவை? மௌரியர் கால நாணயங்கள் வெள்ளி மற்றும் செம்பால் செய்யப்பட்டது. மௌரியர் காலத்தில் நாணயங்கள் பனா என்று அழைக்கப்பட்டன. இவை பெரும்பாலும் முத்திரை பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயங்களாக இருந்தன. மௌரியர் காலத்தில் நாணயங்கள் பனா என்று அழைக்கப்பட்டன. இவை பெரும்பாலும் முத்திரை பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயங்களாக இருந்தன. மௌரியர் கால நாணயங்கள் எதனால் செய்யப்பட்டது? வெள்ளி மற்றும் செம்பு. அஜாத சத்ருவின் காலத்திலும் அவருக்கு முந்தைய அரசர்களின் காலத்திலும் மகதத்தின் தலைநகராக விளங்கிய நகரம் எது? அஜாத சத்ருவின் காலத்திலும் அவருக்கு முந்தைய அரசர்களின் காலத்திலும் மகதத்தின் தலைநகராக விளங்கியது ராஜகிரகம். பிம்பிசாரர் மற்றும் அஜாத சத்ரு காலத்தில் ராஜகிரகம் தலைநகராக இருந்தது. அஜாத சத்ருவின் மகனான உதயன் என்பவரே கங்கை ஆற்றின் கரையில் பாடலிபுத்திரத்திற்கு அடித்தளம் அமைத்து தலைநகரை மாற்றினார். பிம்பிசாரர் மற்றும் அஜாத சத்ரு காலத்தில் ராஜகிரகம் தலைநகராக இருந்தது. அஜாத சத்ருவின் மகனான உதயன் என்பவரே கங்கை ஆற்றின் கரையில் பாடலிபுத்திரத்திற்கு அடித்தளம் அமைத்து தலைநகரை மாற்றினார். மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் யார்? மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரியர். இவர் சாணக்கியரின் அதாவது கௌடில்யர் உதவியுடன் நந்த வம்சத்தின் கடைசி அரசரான
தனநந்தரை தோற்கடித்து இந்தியாவின் முதல் பெரிய பேரரசான மௌரிய பேரரசை நிறுவினார். இவர் சாணக்கியரின் உதவியுடன் நந்த வம்சத்தின் கடைசி அரசரான தனநந்தரை தோற்கடித்து இந்தியாவின் முதல் பெரிய பேரரசான மௌரிய பேரரசை நிறுவினார். கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. கூற்று 1. அசோகருடைய தம்மா பௌத்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டவை. நமது காகித பணத்தில் இடம்பெற்றுள்ள சிங்கங்கள் ராம்பூர்வா தூண்களின் இது தப்பானது முதல் பார்த்தலாம். 1 மற்றும் 3 சரி. 1 அசோகருடைய தம்மா பௌத்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டவை. புத்தரின் உடல் உறுப்புகளின் எச்சங்கள் ஸ்தூபியின் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டும்தான் சரி. நமது காகித படத்தில் உள்ள சிங்கங்கள் சாரநாத் அசோகர் தூணிலிருந்து எடுக்கப்பட்டவை. அடுத்து கூற்று காரணம் கூற்று விளக்கு. மகதத்தின் 1 மற்றும் 2 சரி. மகதத்தின் படிப்படியான வளர்ச்சி ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்த பிம்பிசாரர் காலத்தில் தொடங்கியது. சிசுநாக வம்சத்தை சேர்ந்த அரசர் காலசோகா ஆவார். மகதத்தின் படிப்படியான வளர்ச்சி ஹரியங்க வம்சத்தை சேர்ந்த பிம்பிசாரர் காலத்தில் தொடங்கியது. சிசுநாக வம்சத்தை சேர்ந்த அரசர் காலசோகா ஆவார். பிம்பிசாரர் மகதத்தின் எழுச்சிக்கு அடித்தளம் இட்டவர். காலசோகா வைசாலியில் 2வது பௌத்த மாநாட்டை கூட்டினார். இரும்பினாலான எதன் பயன்பாடு காரணமாக வேளாண் உற்பத்தி அதிகரித்தது? இரும்பிலான கொழுமுனை. இரும்பிலான ஏர்கால்கள் கடினமான நிலங்களை ஆழமாக உழுவதற்கு பயன்பட்டன. கூற்று. நாலந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம். பாருங்க, கூற்று சரி, காரணம் தவறு. நாலந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம். 2ஆம் பௌத்த மாநாட்டை நடத்தியவர் காலசோகா ஆவார். 2ஆம் பௌத்த மாநாட்டை நடத்தியவர் காலசோகா. பேரரசர் அசோகர் மொத்தம் எத்தனை அரசாணைகளை வெளியிட்டார்? பேரரசர் அசோகர் மொத்தம் எத்தனை அரசாணைகளை வெளியிட்டார்? 33. அசோகரது ஆணைகள் மொத்தம் 33. 14 ஆணைகள் கல்வெட்டுல பொறிச்சு வச்சிருக்காங்க. அசோகர் பௌத்த மதத்தை பரப்புவதற்காக தனது மகன் மற்றும் மகளை எந்த நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்? இலங்கை. அசோகரின் மகன் மகிந்தா மற்றும் மகள் சங்கமித்ரா ஆகியோர் இலங்கையில் பௌத்த தர்மத்தை பரப்ப அனுப்பப்பட்டனர். மௌரியர் கால நீதித்துறையின் மிக உயர்ந்த மற்றும் இறுதி மேல்முறையீட்டு அதிகாரம் கொண்டவர் யார்? மௌரியர் கால நீதித்துறையின் மிக உயர்ந்த மற்றும் இறுதி மேல்முறையீட்டு அதிகாரம் கொண்டவர் அரசர். அரசர் நீதித்துறையின் தலைவராக இருந்தார். கூற்று காரணம். கூற்று கொடுத்திருக்காங்க, எது சரின்னு கேட்டிருக்காங்க. ராஜகிரகம் மகதத்தின் தலைநகராய் இருந்தது. மகதத்தின் முதல் அரச வம்சம் ஹரியங்க வம்சம். கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. இண்டிகா. இண்டிகா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு சான்றுகள். அசோகரின் பேராணைகள். அசோகருடைய பேராணைகள் கல்வெட்டுக்கள். முத்திரை பதித்த நாணய சான்றுகள் தொல்லியல் சான்றுகள். மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா ஒரு வெளிநாட்டு சான்று. கீழ்கண்டவற்றில் எவை மௌரியர் கால வரலாற்றை அறிய உதவும் சான்றுகள் ஆகும்? கீழ்கண்டவற்றில் எவை மௌரியர் கால வரலாற்றை அறிய உதவும் சான்றுனா முத்ரா ராட்சசம், அர்த்த சாஸ்திரம், இண்டிகா. இவை அனைத்தும் மௌரியர் கால அரசியல் சமூக நிலையை அறிய உதவுகின்றன. மகத பேரரசின் எழுச்சிக்கு காரணமான கூற்றுகள் யாவை? 1, 2, 4. முக்கியத்துவம் வாய்ந்த அமைவிடம். அடர்ந்த காடுகள் மரங்களையும் யானைகளையும் வழங்கின. அடர்ந்த காடுகள் மரங்களையும் யானைகளையும் வழங்கின. வளமான இரும்பு தாது கிடைத்தமையால். மகதத்தின் தொடக்க கால எழுச்சிக்கு கடல் ஆதிக்கம் முதன்மை காரணியாக இருக்கவில்லை. ஓகேங்களா? அதனாலதான் தேர்டு ஒண்ணு தப்பு, மற்ற 3 சரி. கீழ்கண்டவர்களில் கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்த அரசர் யார்? கீழ்கண்டவர்களில் கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்த அரசர் அஜாத சத்ரு. ஹரியங்க வம்சத்தை சேர்ந்த அஜாத சத்ரு கௌதம புத்தரின் சமகாலத்தவர் ஆவார். கீழ்கண்டவற்றை பொறுத்து சரியான விடையை தேர்வு செய்க. கனா.
அப்படின்னா மக்கள். மெகஸ்தனிஸ் இண்டிகா. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம். தர்ம யாத்திரை, தர்ம யாத்திரை பார்த்தீங்கன்னா மத சுற்றுப்பயணம். கனா மக்கள், மெகஸ்தனிஸ், இண்டிகா, சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம், தர்ம யாத்திரை, மத சுற்றுப்பயணம். அசோகர் மேற்கொண்ட அறப்பயணங்கள் தர்ம யாத்திரை எனப்பட்டன. அமைச்சரவை மந்திரி பரிஷத் எனப்பட்டது. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இரண்டுமே சரி. ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரே ஆட்சியின் கீழ் இணைத்த முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் ஆவார். இந்தியாவையுமே மௌரியரின் நிர்வாகம் பற்றிய செய்திகளை அர்த்த சாஸ்திரம் வழங்குகிறது. ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரே ஆட்சியின் கீழ் இணைத்த முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர். மௌரியரின் நிர்வாகம் பற்றிய செய்திகளை அர்த்த சாஸ்திரம் வழங்குகிறது. சந்திரகுப்த மௌரியர் இந்தியாவின் முதல் பெரும் பேரரசை உருவாக்கினவர். நன்கு கட்டமைக்கப்பட்ட வலிமையான ஆட்சிக்கு மையப்படுத்தப்பட்ட எது தேவையாய் இருந்தது? நிர்வாகம். திறமையான நிர்வாக அமைப்பு பேரரசை ஆள அவசியமானது. மகதத்தின் அடர்ந்த காடுகள் படைகளுக்கு தேவையான எதனை வழங்கின? யானைப்படை. காடுகளிலிருந்து கிடைத்த யானைகள் போர்ப்படையில் சேர்க்கப்பட்டன. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? கூற்று இரண்டுமே தவறு, அதனால நம்ம படிக்க வேணாம். தேவனாம்பியா என்பது அசோகரின் பட்டம். அவர் கலிங்க போரில் வெற்றி பெற்றார். நீங்க கொஸ்டின் பேப்பர் வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும், அதனால ஜஸ்ட் படிச்சு பாருங்க, இப்ப வேண்டாம். சோ படிச்சு காட்டிடுறேன். தேவனாம்பியா என்பது என்ற பட்டம் சந்திரகுப்த மௌரியருக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. அவர் அது பட்டம் அசோகர் தனக்கு தானே கொடுத்துக்கிட்டாரு. அசோகர் கலிங்க போரில் தோல்வி அடைந்த பின்னர் போரை கைவிட்டார். கிடையாது. அசோகர் கலிங்க போர்ல வெற்றி அடைஞ்சாரு. அங்க நிறைய பேர் இறந்ததை பார்த்துட்டு இனி போர் செய்யக்கூடாதுன்னு அகிம்சையை இவர் ஃபாலோ பண்ணினாரு. சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து எந்த சமண துறவியோடு தென்னிந்தியாவிற்கு சென்றார்? சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து எந்த சமண துறவியோடு தென்னிந்தியாவிற்கு சென்றார்? பத்ரபாகு. பத்ரபாகுவுடன் கர்நாடகாவில் உள்ள சரவண பெலகுலாவுக்கு சென்றார். மௌரிய பேரரசின் காலத்தில் அரசுக்கு அதிக வருவாயை ஈட்டி தந்தது நிலங்களே. மௌரிய பேரரசின் காலத்தில் அரசுக்கு அதிக வருவாயை ஈட்டி தந்தது நிலங்களே. நிலவரிய அரசின் முக்கிய வருமானமாக இருந்தது. கூற்றுகளை ஆராய்க. வெள்ளி நாணயங்களில் பிறை சந்திர வடிவம் பொறிக்கப்பட்டிருந்தது. கிர்னார் பாறை கல்வெட்டு சுதர்சனா ஏரி பற்றி குறிப்பிடுகிறது. கிர்னார் பாறை கல்வெட்டு சுதர்சனா ஏரி பற்றி குறிப்பிடுகிறது. மௌரியர் கால நாணயங்களில் பிறை சந்திர முத்திரைகள் காணப்பட்டன. அசோகருடைய தம்மா என்பது எதனை அடிப்படையாக கொண்டது? அசோகருடைய தம்மா என்பது எதனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா பௌத்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. அசோகர் பௌத்த அறநெறி கொள்கைகளை மக்களிடையே பரப்பினார். ஸ்தூபியின் மையத்தில் புத்தரின் எத்தகைய பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன? ஸ்தூபியின் மையத்தில் புத்தரின் அவரது உடல் உறுப்புகளின் எச்சங்கள். ஸ்தூபியின் நடுப்பகுதியில் புத்தரின் உடல் எச்சங்கள் வைக்கப்பட்டு அதன் மேல் அரைக்கோள கட்டிடம் எழுப்பப்பட்டிருக்கு. முத்ராட்சசம் என்ற நாடக நூலை எழுதியவர் யார்? முத்ராட்சசம் என்ற நாடக நூலை எழுதியவர் விசாக தத்தர். இந்நூல் சந்திரகுப்த மௌரியர் எவ்வாறு நந்த வம்சத்தை வீழ்த்தினார் என்பதை விவரிக்கிறது. இந்நூல் சந்திரகுப்த மௌரியர் எவ்வாறு நந்த வம்சத்தை வீழ்த்தினார் என்பதை விவரிக்கிறது. மௌரிய நிர்வாகத்தின் மிகச்சிறந்த அழகு எது? மௌரிய நிர்வாகத்தின் மிகச்சிறந்த அழகு கிராமம். கிராமத்தின் நிர்வாகத்தை கிராமணி என்பவர் கவனித்துக் கொண்டார். மௌரிய பேரரசின் தலைநகரம் எது? பாடலிபுத்திரம். மௌரியர்களின் ஆட்சி மையமாக பாடலிபுத்திரம் விளங்கியது. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மத்திய பிரதேச மாநிலத்தின் தலைவர் 3 மட்டும்தான் சரியா? அது மட்டும். யக்ஷன் என்பது நீர், நிலம், காடுகள் ஆகியவற்றுடன் தொடர்புடைய ஒரு கடவுள் ஆவார். மத்திய பிரதேசத்தின் தலைநகர் போபால். சாஞ்சி அசோகரால் கட்டப்பட்ட ஸ்தூபி அமைந்துள்ள இடம். ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. பிந்துசாரரின் இயற்பெயர் என்ன? சிம்ஹசேனா. சிம்ஹசேனா. கிரேக்கர்கள் இவரை அமித்ரகாதா, எதிரிகளை அழிப்பவன் என்று அழைத்தனர். மௌரிய பேரரசை தோற்றுவிக்க சந்திரகுப்தருக்கு உதவியவர் யார்? மௌரிய பேரரசை தோற்றுவிக்க சந்திரகுப்தருக்கு உதவியது சாணக்கியர், அதாவது கௌடில்யர்.
மௌரிய பேரரசு உருவாவதற்கு பெரும் பங்காற்றினார். கலிங்க போரின் பயங்கரத்தையும் அசோகர் அடைந்த மனமாற்றத்தையும் விவரிக்கும் கல்வெட்டு எது? கலிங்க போரின் பயங்கரத்தையும் அசோகர் அடைந்த மனமாற்றத்தையும் விவரிக்கும் கல்வெட்டு 13வது பாறை கல்வெட்டு. அசோகர் தனது 13வது பாறை கல்வெட்டில் கலிங்க போரின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகளையும் அதனால் தான் அடைந்த மிகுந்த துயரத்தையும் உருக்கமாக பதிவு செய்துள்ளார். அசோகர் தனது 13வது பாறை கல்வெட்டில் கலிங்க போரின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகளையும் அதனால் தான் அடைந்த மிகுந்த துயரத்தையும் உருக்கமாக பதிவு செய்துள்ளார். மௌரியர்களின் இராணுவ நிர்வாகம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது? மௌரியர்களின் இராணுவ நிர்வாகம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன? 6 பிரிவுகள். மெகஸ்தனிஸின் குறிப்புப்படி மௌரிய இராணுவம் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, கடற்படை மற்றும் போக்குவரத்து பிரிவு என 6 குழுக்களாக நிர்வகிக்கப்பட்டது. ஒவ்வொரு குழுவிலும் 5 உறுப்பினர்கள் இருந்தனர். 6 பிரிவுகள் இருந்தது மௌரியரோட இராணுவ நிர்வாகம். மெகஸ்தனிஸ் அவருடைய குறிப்புல சொல்லியிருக்காரு. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, கடற்படை மற்றும் போக்குவரத்து பிரிவு என 6 குழுக்களாக நிர்வகிக்கப்பட்டது. ஒவ்வொரு குழுவிலும் 5 உறுப்பினர்கள் இருந்தனர். அசோகர் காலத்து கலைகளுக்கு சான்றாக விளங்கும் காளை சிகரம் கொண்ட தூண் எங்கு அமைந்துள்ளது? அசோகர் காலத்து கலைகளுக்கு சான்றாக விளங்கும் காளை சிகரம் கொண்ட தூண் லௌரியா நந்தன்கார், பீகார் மாநிலத்தில் உள்ள லௌரியா நந்தன்கார் பகுதியில் கண்டறியப்பட்ட அசோகர் தூணின் உச்சியில் மிக அழகிய காளை சிகரம் செதுக்கப்பட்டுள்ளது. இது மௌரியர் கால சிற்ப கலைக்கு சான்றாகும். பீகார் மாநிலத்தில் உள்ள லௌரியா நந்தன்கார் பகுதியில் கண்டறியப்பட்ட அசோகர் தூணின் உச்சியில் மிக அழகிய காளை சிகரம் செதுக்கப்பட்டுள்ளது. இது மௌரியர் கால சிற்பக்கலைக்கு சான்றாகும். மௌரியர் காலத்தில் வழிபடப்பட்ட யக்ஷன் மற்றும் யக்ஷி என்பவர்கள் எதனோடு தொடர்புடைய தெய்வங்கள்? மௌரியர் காலத்தில் வழிபடப்பட்ட யக்ஷன் மற்றும் யக்ஷி என்பவர்கள் எதனோடு தொடர்புடைய தெய்வங்கள்? நீர், நிலம் மற்றும் காடுகள். இவை இயற்கையோடு தொடர்புடைய நாட்டுப்புற தெய்வங்கள் ஆகும். யக்ஷன் என்பது ஆண் கடவுளையும் யக்ஷி என்பது பெண் கடவுளையும் குறிக்கும். அசோகர் பின்பற்றிய தம்மம் என்பதன் முதன்மையான நோக்கம் எது? அசோகர் பின்பற்றிய தம்மம் என்பதன் முதன்மையான நோக்கம் சமூகத்தில் அறநெறி பண்புகளை பரப்புதல். அசோகரின் தம்மம் என்பது எந்த ஒரு மத சடங்குகளையும் வலியுறுத்தவில்லை. மாறாக பெரியோரை மதித்தல், உயிர்களிடத்தில் கருணை காட்டுதல் போன்ற மனிதநேய பண்புகளையே வலியுறுத்தியது. மெகஸ்தனிஸின் குறிப்புப்படி மௌரியர்களின் தலைநகரான பாடலிபுத்திரம் எத்தனை நுழைவு வாயில்களை கொண்டிருந்தது? கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 64 நுழைவாயில்களும் 570 கண்காணிப்பு கோபுரங்கள், கிட்டத்தட்ட கேமரா வச்ச மாதிரி 570 கண்காணிப்பு கோபுரங்களையும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பாதுகாக்கப்பட்ட நகரமாக விளங்கியது என மெகஸ்தனிஸ் குறிப்பிட்டுள்ளார். மௌரியர் காலத்தில் அரசு ஆவணங்களை பாதுகாக்கும் அலுவலகம் எங்கு அமைந்திருந்தது? மௌரியர் காலத்தில் அரசு ஆவணங்களை பாதுகாக்கும் அலுவலகம் அக்ஷபதாலயா. மௌரிய நிர்வாகத்தில் கணக்குகள் மற்றும் அரசு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் முறையாக பராமரிக்க அக்ஷபதாலயா என்ற தனி அலுவலகம் செயல்பட்டது. கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம் நூலில் மௌரியர்களின் ஆட்சி அமைப்பு எத்தனை பகுதிகளாக, அதாவது அங்கங்களாக விவரிக்கப்பட்டுள்ளது? கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம் நூலில் மௌரியர்களின் ஆட்சி அமைப்பு எத்தனை பகுதிகளாக விவரிக்கப்பட்டுள்ளது? 7. இதனை சப்தாங்க கொள்கை என்று அழைப்பார்கள். அரசன், அமைச்சர்கள், நாடு, கோட்டை, கருவூலம், படை மற்றும் நண்பர்கள் ஆகிய 7 ஒரு அரசின் முக்கிய அங்கங்களாக கௌடில்யர் குறிப்பிட்டுள்ளார். இதனை சப்தாங்க கொள்கை என்று அழைப்பார்கள். அரசன், அமைச்சர்கள், நாடு, கோட்டை, கருவூலம், படை மற்றும் நண்பர்கள் ஆகிய 7 ஒரு அரசின் முக்கிய அங்கங்களாக கௌடில்யர் குறிப்பிட்டுள்ளார். அசோகர் காலத்து கட்டிடக்கலையில் குகை கோயில்களுக்கு புகழ்பெற்ற இடம் எது? அசோகர் காலத்து கட்டிடக்கலையில் குகை கோயில்களுக்கு புகழ்பெற்ற இடம் கயா, பாராபர் குன்றுகள். புத்த கயாவிற்கு வடக்கே உள்ள பாராபர் குன்றுகளில்
3 குகைகளில் அசோகருடைய அர்ப்பணிப்பு கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. இவை ஆசீவக துறவிகளுக்காக உருவாக்கப்பட்டவை. புத்தகயாவிற்கு வடக்கே உள்ள பாராபர் குன்றுகளில் 3 குகைகளில் அசோகருடைய அர்ப்பணிப்பு கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. இவை ஆசீவக துறவிகளுக்காக உருவாக்கப்பட்டவை. மௌரிய நிர்வாகத்தில் குழு ஆட்சி அல்லது மக்களாட்சி முறையை பின்பற்றிய சிறிய நிலப்பரப்புகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? மௌரிய நிர்வாகத்தில் குழு ஆட்சி அல்லது மக்களாட்சி முறையை பின்பற்றிய சிறிய நிலப்பரப்புகள் கன சங்கங்கள் என்று அழைக்கப்பட்டன. கன சங்கங்களில் அதிகாரம் ஒரு தனி நபரிடம் இல்லாமல் ஒரு குழுவிடம் இருந்தது. வஜ்ஜி மற்றும் மல்லா போன்றவை இதற்கு சிறந்த உதாரணங்கள் ஆகும். சந்திரகுப்த மௌரியரின் காலத்திற்கு பின் அரியணை ஏறிய அவரது மகன் பிந்துசாரரை கிரேக்கர்கள் எவ்வாறு அழைத்தனர்? சந்திரகுப்த மௌரியரின் காலத்திற்கு பின் அரியணை ஏறிய அவரது மகன் பிந்துசாரரை கிரேக்கர்கள் அமித்ரகாதா என்று அழைத்தனர். அமித்ரகாதா என்ற சொல்லுக்கு எதிரிகளை அழிப்பவர் என்று பொருள். பிந்துசாரர் மகதத்தின் எல்லையை தென்னிந்தியா வரை விரிவாக்கினார். அமித்ரகாதா என்ற சொல்லுக்கு எதிரிகளை அழிப்பவர் என்று பொருள். பிந்துசாரர் மகதத்தின் எல்லையை தென்னிந்தியா வரை விரிவாக்கினார். கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு எது? கலிங்க போர் கிமு பொது ஆண்டுக்கு முன் 261 நடைபெற்றது. அசோகர் அரியணை ஏறிய 8வது ஆண்டில் கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார். இந்த போரே அவரது வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அசோகர் அரியணை ஏறிய 8வது ஆண்டில் கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார். இந்த போரே அவரது வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அசோகரது தூண் கல்வெட்டுகளின் உச்சியில் பெரும்பாலும் எந்த விலங்கின் உருவங்கள் காணப்படுகின்றன? சிங்கம், யானை, காளை. அசோகர் கால தூண்களின் சிகர பகுதியில் ஒற்றைக்கல் சிங்கங்கள், யானைகள் அல்லது காளைகளின் உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. இவை மௌரியர் கால சிற்பக்கலையின் உன்னதத்தை பறைசாற்றுகின்றன. அசோகர் கால தூண்களின் சிகர பகுதியில் ஒற்றைக்கல் சிங்கங்கள், யானைகள் அல்லது காளைகளின் உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. இவை மௌரியர் கால சிற்பக்கலையின் உன்னதத்தை பறைசாற்றுகின்றன. மௌரிய நிர்வாகத்தில் கிராமங்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளை நிர்வகித்த ஸ்தானிகா என்பவருக்கு உதவியாக இருந்த கோபா எத்தனை கிராமங்களுக்கு பொறுப்பு வகித்தார்? மௌரிய நிர்வாகத்தில் கிராமங்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளை நிர்வகித்த ஸ்தானிகா என்பவருக்கு உதவியாக இருந்த கோபா எத்தனை கிராமங்களுக்கு பொறுப்பு வகித்தார்? 5 முதல் 10 கிராமங்கள். மௌரிய நிர்வாக அடுக்கில் ஸ்தானிகா மாவட்ட நிர்வாகத்தை கவனித்தார். அவருக்கு கீழ் 10 கிராமங்களை கோபா என்பவர் கவனித்தார். இது நிர்வாகத்தின் அடிமட்ட நிலையை உறுதிப்படுத்துகிறது. அசோகருடைய தர்மத்தின் சிறப்பம்சம் எது? விலங்குகளை பலியிடுவதை தடை செய்தல். அசோகரது தர்மம் விலங்கு பலிகளை தடுத்தல், அடிமைகளிடம் கருணை காட்டுதல் மற்றும் அனைத்து மதத்தினரையும் சமமாக மதித்தல் போன்ற அறநெறிகளை வலியுறுத்தியது. அசோகரது தர்மம் விலங்கு பலிகளை தடுத்தல், அடிமைகளிடம் கருணை காட்டுதல் மற்றும் அனைத்து மதத்தினரையும் சமமாக மதித்தல் போன்ற அறநெறிகளை வலியுறுத்தியது. மௌரியர்களின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது எது? மௌரியர்களின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது பேரரசு மிகவும் விரிவடைந்ததால் நிர்வாகம் கடினமானது. அசோகருக்கு பின்வந்த அரசர்கள் வலிமையற்றவர்களாக இருந்தனர். அசோகரின் அகிம்சை கொள்கையால் இராணுவம் பலவீனம் அடைந்தது. இவை அனைத்தும் தான் அசோகருக்கு பின்வந்த மௌரிய அரசர்கள் திறமையற்றவர்களாக இருந்தனர். மேலும் மௌரிய பேரரசின் பல பகுதிகளில் கலகங்கள் வெடித்ததும் பாக்டீரிய கிரேக்கர்களின் படையெடுப்பும் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தன. அடுத்து பண்டைய மகத நாட்டில் இருந்த உலக புகழ்பெற்ற பௌத்த மடாலயம் அதாவது கல்வி மையம் எது? நாலந்தா. நாலந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்த மிகச்சிறந்த கல்வி மையமாகும். இது பிற்காலத்தில் ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளில் இருந்து மாணவர்கள் வந்து பயின்ற புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக திகழ்ந்தது. நாலந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்த மிகச்சிறந்த கல்வி மையம். இது பிற்காலத்தில் ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளில் இருந்து மாணவர்கள் வந்து பயின்ற புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக திகழ்ந்தது. மௌரியர் காலத்தில் கங்கை சமவெளியில் இருந்த அடர்ந்த காடுகள் எதனை உற்பத்தி செய்ய தேவையான மரங்களை வழங்கின?
அரண்மனைகள் மற்றும் தேர்கள் செய்வதற்கு. மகதத்தின் காடுகள் யானைகளை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் பிரம்மாண்டமான அரண்மனைகள் மற்றும் போர் தேர்கள் கட்டுவதற்கு தேவையான உயர்தர மரங்களையும் வழங்கின. மகதத்தின் காடுகள் யானைகளை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் பிரம்மாண்டமான அரண்மனைகள் மற்றும் போர் தேர்கள் கட்டுவதற்கு தேவையான உயர்தர மரங்களையும் வழங்கின. மௌரிய பேரரசின் நிர்வாக அமைப்பில் கிராமங்கள் மற்றும் நகரங்களுக்கு இடைப்பட்ட பகுதியான மாவட்ட நிர்வாகத்தின் பரப்பளவு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆகாரம் ஆகாரா. மௌரிய பேரரசு பல மாகாணங்களாகவும் மாகாணங்கள் மாவட்டங்களாகவும் பிரிக்கப்பட்டிருந்தன. மாவட்டத்தை ஆகாரா அல்லது விஜயம் என்று அழைத்தனர். இதனுடைய நிர்வாகத்தை ஸ்தானிகா அப்படிங்கிறவர் தான் கவனிச்சுக்கிட்டாரு. மௌரியர் கால நிர்வாகத்தில் மந்திரி பரிஷத் என்பது எதனை குறிக்கிறது? மௌரியர் கால நிர்வாகத்தில் மந்திரி பரிஷத் என்பது அமைச்சரவை. அரசருக்கு நிர்வாகத்தில் உதவி செய்வதற்காக ஒரு அமைச்சரவை இருந்தது. இது மந்திரி பரிஷத் என்று அழைக்கப்பட்டது. இதில் ஒரு புரோகிதர், ஒரு சேனாதிபதி, ஒரு இளவரசர் மற்றும் அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தனர். மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலிருந்து படையெடுத்தவர்கள் யார்? மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலிருந்து படையெடுத்தவர்கள் பாக்டீரிய கிரேக்கர்கள். அசோகருக்கு பின்வந்த அரசர்கள் வலிமையற்று இருந்ததை பயன்படுத்தி பாக்டீரியாவை சேர்ந்த கிரேக்கர்கள், இந்த பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அலெக்சாண்டர் காலத்துல அவர் ஆட்சி செஞ்ச ஒரு பகுதி தான், சரிங்களா? இப்ப பாக்டீரியாவை சேர்ந்த கிரேக்கர்கள் இந்தியாவின் வடமேற்கு எல்லை வழியாக படையெடுத்து வந்தனர். இது பேரரசின் வீழ்ச்சியை வேகப்படுத்தியது. இதோட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 85 வினாக்கள் வந்து ஃபுல்லாவே நமக்கு கவர் ஆயிடுச்சு. இந்த லெசன்ல எல்லாமே நமக்கு வந்து ஃபுல்லா இருக்கு. ஒரு தடவைக்கு 2-3 தடவை இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த லெசன் புரியும். இந்த இடத்துல பாக்டீரியா கிரேக்கர்கள் படையெடுப்புன்னு சொன்னது தப்புன்னு சொன்ன கிடையாது, சரிதான். ஏன்னா அலெக்சாண்டருடைய காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அலெக்சாண்டர் வந்து நிறைய பகுதிகளை வந்து பிடிச்சாரு. அந்த பகுதிகளில் கிரேக்கர்கள் இருந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து அவர் ஆக்கிரமிச்சாரு. அவங்க வந்து அந்த நிலப்பகுதியில வாழ்ந்தவங்கள பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதனாலதான் பாக்டீரிய கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாக்டீரிய கிரேக்கர்களுடைய படையெடுப்பும் வீழ்ச்சிக்கு வழிகோலின அப்படின்னு சொல்லி எது இந்த மௌரியர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமா சொல்லப்படுது. டோட்டலா 85 வினாக்கள் இதோட முடிவடைஞ்சிருச்சு. இதே போல அடுத்த லெசன்ல பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் கால் பண்ண வேண்டாம், சரிங்களா? அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.